வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் A to A Dreams and this is Anjali. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியா vlog தான். எஸ், ஃபைனலி பெங்களூர் ஐக்கியா போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஐக்கியா பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்க்கு மேலேயே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் எங்களால் இப்போ தான் போக முடிஞ்சுது. ஒரு வாட்டி பெங்களூர் போகிறப்பையும் ஐக்கியாவுக்கு பிளான் பண்ணுவோம், பட் ஆனால் கேன்சல் ஆகிட்டே இருக்கும். இந்த வாட்டியும் ஆல்மோஸ்ட் கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படியாவது ஈவினிங்காச்சும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். அண்ட் நாங்கள் கிளம்புனது ஈவினிங் அப்படிங்கிறதுனால நாங்கள் மெட்ரோவில் போயிட்டோம். பிகாஸ் நாங்கள் ஒரு வேளை ஓன் வெஹிக்கிள் இல்லாட்டி கேப் அது மாதிரி போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிராஃபிக்கில் மாட்டியிருப்போம். எங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் ஆல்சோ ஐக்கியா பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அது நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. அண்ட் ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் போன சீசன் வந்து கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக அவ்வளோ நல்ல டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த ஹோம் சென்டர், ஐக்கியா அண்ட் ஹோம் டவுன் இதெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதே ஷாப்பிங் பண்ணுறதை விட அங்கே இருக்கிற அந்த இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பார்க்கறதுக்காகவே நான் போவேன். ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு ஒரு வீடு கட்டுறோம், புதுசாக வாங்குறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து எப்படிலாம் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற இமேஜினேஷன் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு கிராப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த மாதிரிலாம் போகணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அப்படிதான் வந்து ஐக்கியாவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது. அதே மாதிரி ரொம்ப அழகாக ஒரு விஷயமும் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிட்ஸுக்கு தனியாக லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன் அந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக ஒரு இன்டீரியரையும் வந்துட்டு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அந்த குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் கிளம்புனது லேட் அப்படிங்கிறதுனால கீழே வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையவே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தாச்சு. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐக்கியாவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுல தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்துட்டு ஐக்கியா விளாக்ஸ் போட்டிருக்காங்க, பட் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு கிட்ஸுக்கெல்லாம் சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் விளையாட விட்டுட்டு நாங்க உள்ள என்ட்ரு ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் லெவலே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இன்டீரியர் டிசைன்ஸ் அதெல்லாம் தான் இருந்துச்சு. அங்கேயும் வந்து உங்களுக்கு மெஷர்மென்ட் டேப்ஸ் அண்ட் பென்சில்ஸ் அப்புறம் வந்து நோட் புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, அந்த மெஷர்மென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இங்கேயும் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து அந்த செட்டப்ஸ்லாம் இருக்கும்போது எனக்கு இந்த ஃபுல் செட்டப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட, நம்ம வந்துட்டு சொன்னோம் அப்படின்னா, அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு அத பை பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. அண்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லெவல் 1ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நெறைய கிட்ஸுக்கானது தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு செக்ஷன் ஃபுல்லா கிட்ஸ்க்கான டாய்ஸ், அந்த ஸ்டடி டேபிள்ஸ், சேர்ஸ் இது எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு எல்லாமே பார்க்கறதுக்கு. ரிஷிகாவுக்கு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டாயும் எடுத்துட்டு இத வாங்கலாம், அத வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ லெவல் 1ல இந்த மாரி தான் அப்படியே போயிட்டே இருந்தது. அண்ட் கிச்சன் செட்டப்லாம் கூட ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்பேஸ்ல நம்ம கிச்சன் வந்து எப்படி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த செட்டப் வந்து ரொம்ப அழகா வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் நான் நிக்கிற இந்த கிச்சன் செட்டப்புமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான். அதை எவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இன்டீரியர் செட்டப்ல நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அத வந்து ஒரு பிக் எடுத்துட்டு போய் நம்ம பில்லிங் செக்ஷன்ல காமிச்சு அத நம்ம வாங்கிக்கலாம். நெறைய செட்டப் வந்து வச்சிருந்தாங்க. அதுல எனக்கு பர்சனலா புடிச்ச செட்டப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செட்டப் தான். இது வந்து ஹோல் செட்டப் ஒரு லிவிங் ரூம், ஒரு டைனிங் ஹால், ஒரு கிச்சன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்ளோ ஆசையா இருந்தது. இது மாரி ஒரு பிளேஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இமேஜினேஷன் தான் இருந்துச்சு இத
எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது சடனா ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா ஆக்ட்ரஸ் ஷிரீன் வந்திருந்தாங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அவ்ளோ ஸ்வீட்டா பேசினாங்க. நான் அவங்க கூட ஒரு பிக்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் ஐக்கியா வந்தப்ப ஆக்ட்ரஸ் ஷிரீன் பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான மெமரியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் லெவல் 1 முடிச்சுட்டு நாங்கள் லெவல் 2 போகலாம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபுட் கோர்ட்க்கு போயிட்டோம். ஃபுட் கோர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1லேயே தான் இருக்குது. லெவல் 2 போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா லெவல் 2 போகிறது நல்ல ஆப்ஷன். பிகாஸ் லெவல் 2 ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா பேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக ரிட்டர்ன் வந்தால் மட்டும்தான் இங்கே ஃபுட் கோர்ட்க்கு வர முடியும். நெக்ஸ்ட் இங்கே ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெஸ்டர்ன் கல்ச்சர் டைப்பில் தான் இருந்துச்சு. சில ரெசிபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்தியன் கல்ச்சர் இருந்துச்சு. லைக் சமோசா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. அண்ட் இங்கே நீங்கள் லைனில் போகிறப்பயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்நாக் ஐட்டம் இந்த மாதிரி லைக் கேக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பிளேட்ஸில் எடுத்து வச்சுக்கணும். சில ரெசிபீஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு பில்லிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரணும். அண்ட் இங்கே வந்து கொடுத்த ஒரு நல்ல ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு காஃபி கப்பும் ஒரு ஜூஸ் கிளாஸும் நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் எத்தனை தடவை வேணால் ரீஃபில் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்ததே தவிர பட் டேஸ்ட் வைஸ் லெவல் 2ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செக்ஷன் வைஸ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பெட்டிங் செக்ஷன், லைட்டிங்ஸ், ஹோம் டெக்கார்ஸ் அது மாதிரி சொல்லிட்டு தனித்தனியாக வந்து வச்சுருந்தாங்க. நம்ம வந்துட்டு போகிறப்பயே நம்மளுக்கு ஓகே இது கண்டிப்பாக ஒரு 80% நம்ம இதை வாங்குவோம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில ப்ராடக்ட்ஸை வந்து கேன்சல் கூட பண்ணிக்கலாங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் ரொம்ப தூரம் வரா மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு போகிறப்பயே உங்களுக்கு வேணும் மோஸ்ட்டாக இதை நம்ம எடுப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாலிட்டி வைஸ் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த குவாலிட்டிக்கு அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேருந்து ஹை ரேஞ்ச் ப்ரைஸ் வரைக்கும் இருந்துச்சு. சில ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. சில ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ரொம்பவே வர்த்தியாக தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி தான் ஃபீல். தூரத்திலேயே லிஷிகா நல்லா தூங்கிட்டாங்க. நல்லா டீப் ஸ்லீப், செம தூக்கம், பயங்கர டயர்ட் ஆயிட்டாங்க. லிஷிகா மட்டும் இல்லை எல்லாருக்குமே பயங்கர டயர்ட். ஸோ அதனால இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு பில்லிங் செக்ஷன்ல எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் இது மாதிரி குட்டியாக ஒரு ஸ்நாக் செக்ஷன் மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு எக்ஸிட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மெட்ரோக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே ரிலாக்ஸாக வாக் பண்ணிட்டு மெட்ரோக்கும் போயிட்டோம். எல்லாருக்குமே செம டயர்டு, பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். எல்லாரும் நடந்தே எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். லிஷிகாவே பார்த்தீங்கன்னா அந்த டைப் 2ல தூங்க ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் ரிட்டர்ன் வீட்டுக்கிட்ட இறங்கும் போது தான் அவங்க லாஸ்ட்டாக ஏஞ்சாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே டயர்ட் ஆகிடுச்சு. ஐக்கியா வந்தது வந்துட்டு எல்லாருக்குமே ஹாப்பி. ஸோ இந்த விளாக் வந்து அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வெர்ஷன் ஆஃப் ஐக்கியா விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.